அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தி சீக்ரெட். தி சீக்ரெட் அப்படின்றது வந்து அது ஒரு சீக்ரெட்டாவே இருக்கு. நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, லீடரா இருக்கவங்க நிறைய பேர் வந்து படிச்சிருப்பீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த புக்கை படிச்சிருப்பீங்க. இது வந்து புக்கு ஃபார்மேட்லயே இருக்கு, அதே மாதிரி ஒரு வீடியோ ஃபார்மேட்லயும் இருக்கு, சிடி டிவிடி அந்த மாதிரி இருக்கு. யூடியூப்ல இருந்துச்சு முன்னாடி, இப்ப இருக்கான்னு தெரியல. இந்த சீக்ரெட் அப்படின்ட்டு அந்த காலத்திலேயே இந்த ஒரு சிடியோட விலை பார்த்தீங்கன்னா 600 ரூபாய். அந்த காலம்னா நான் சொல்றது வந்து ஒரு 2010 ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். 2010 அப்பயே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய் அப்படின்னு. மற்ற எல்லா டிவிடியும் மேக்ஸிமம் 100 ரூபாயில இருக்கும், இது வந்து 600 ரூபாய் இருந்துச்சு. அப்படி என்னடா 600 ரூபாய் சொல்லி இந்த வீடியோவில் அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது இது 600 ரூபான்னு வித்துருக்க கூடாது, 6000 ரூபாய் வித்துருக்கணும், இல்லை 60,000 ரூபாய் வித்துருக்கணும், இல்லை 6 லட்சம் ரூபாய் வித்துருக்கணும். ஏன்னா அதுக்குள்ள இருந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம். ஸோ இந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம், புரிஞ்சுட்டோம். ஆனால் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னா சில டைம் பண்றோம், சில டைம் நம்ம அதை பண்ணாம விட்டுருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு 3 நாளா இந்த செஷன் நம்ம கேட்டுட்டு இருக்கோம், அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இதோட ஃபைனல் செஷன். ஸோ ஃபைனல் செஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன கேட்கணும், அது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும், அது கிடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல நம்ம அதை பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இதை வந்து நீங்க நோட் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க, இல்லைன்னா வந்து எழுதி வைங்க. எழுதி வைக்கிறதுன்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஓகே, 3 simple steps to achieve your goals using the law of attraction. இப்போ நம்ம வந்து நம்மளோட மூளையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம மூளை எப்படி வேலை செய்யுது, கான்சியஸ் மைண்ட்னா என்ன, சப்கான்சியஸ் மைண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன, அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இது நம்ம எல்லாமே வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சால் கூட இப்போ உங்களுக்கு வந்து பசிச்சா சாப்பிடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க பசிக்கும் போது சாப்பிட்டாதானே நம்ம உயிர் வாழ முடியும். எனக்கு பசிச்சா சாப்பிடணுன்ற நாலேஜ் எனக்கு இருக்கு சார் அப்படின்னா, அந்த நாலேஜ் உங்களுக்கு வந்து உயிர் வாழறதுக்கோ இல்லைன்னா நீங்க உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பாத்தீங்கன்னா, நாலேஜ் வந்து இருக்கிறது நல்லது. ஆனா அப்ளைடு நாலேஜ், அந்த நாலேஜை நீங்க பயன்படுத்தும் போதுதான் அது உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பர், அருமை. இதை நீங்க எத்தனை தடவை நீங்க கேட்டாலும், இப்போ நான் யூடியூப்லயே போட்டிருக்கேன், அது எத்தனை தடவை நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு அதெல்லாம் நாலேஜ் எல்லாம் கிடைச்சிடும். ஆனா அந்த நாலேஜை நம்ம அப்ளை பண்ணணும், அப்பதான் வந்து நம்மளுக்கு அது கிடைக்கும். ஸோ இதுல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அந்த 3 முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்க். ஆஸ்க்னா கேட்கறது. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கேட்க போறீங்க. சார் எனக்கு வந்து இந்த விஷயம்லாம் வேணும், தாராளமா கேளுங்க. அது எப்படி கேட்கணும்ன்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் கேட்கணும். நிறைய எல்லா மதங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, என்னன்னா தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், வாயுள்ள புல்ல பொழைச்சுக்கும், கேட்டால் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ நம்ம வந்து கேட்டாதான் கிடைக்கும். நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன் சார், மனசுல நினைச்சிட்டீங்க, ஆனா கேட்கணும், கேட்டாதான் கிடைக்கும். இப்போ குழந்தைக்கு வந்து பசிக்குது, அந்த ஏன் வந்து குழந்தைய பத்தி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையோட சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பியூரா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைய வந்து இன்னும் பேச ஆரம்பிக்கல, ஸோ இன்னும் மற்ற மக்களை பார்க்க ஆரம்பிக்கல. ஸோ அதனால வந்து அப்பப்ப அதுக்கு வந்து நல்ல விஷயம் மட்டும் அம்மா கிட்ட இருந்து கிடைக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து பசிக்குது அப்படின்னா அது அழுகும். அப்ப அம்மாவுக்கு தெரியும் இந்த குழந்தை எதுக்காக அழுகுது, பசிக்காக அழுகுதா, இல்ல எறும்பு ஏதாச்சும் கடிச்சுட்டா, இல்ல வந்து குழந்தை வந்து இது பண்ணிடுச்சா, அதனால வந்து சங்கடத்துல அழுகுதா அப்படின்ட்டு அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஒரு அழுகைக்கும் ஒரு அர்த்தம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்ப பசிக்குது அப்படின்னா அந்த குழந்தை அழுதாதான் பால் கிடைக்கும். ஸோ அழுகிற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஸ்க். 2வது பிலீவ், நம்பணும். நீங்க கேட்டது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துட்டா மாதிரியும், அதை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் நம்பணும்.
எதுக்காக சார் நம்ம அப்படி நம்பணும்? எதுக்காக நீங்க நம்பணும்னா, நீங்க அதை நம்பும் போதுதான், அதை நம்பி அது மூலியமா நீங்க ஒரு ஆனந்தம் படுறது மூலியமா தான், ஒரு எமோஷன் வெளிப்படுத்துறது மூலியமா தான் உங்களோட கான்சியஸ் மைண்ட்ல இருந்து உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிட்டு உங்க சப்கான்சியஸ் மைண்ட் சிக்னல் இன்னும் ஸ்பீடா அனுப்பிச்சுட்டே இருக்கும். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். நீங்க நம்புறீங்க, அது உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்சிட்ட மாதிரி நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. அதுக்கு அடுத்தது ரிசீவ், அது உங்களுக்கு ரியல் லைஃப்ல கிடைக்க போகுது. நம்ம கற்பனையில ஃபர்ஸ்ட் கிடைச்ச மாதிரி நம்ம நம்பிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து ரியல் லைஃப்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நீங்க கரெக்டா ஒரே நேர்கோட்டில் பண்ணணும். அதுதான் வந்து ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். இந்த சீக்ரெட் புக் என்ன சார் சொல்லுது அப்படின்னா, சுத்தி 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 வந்தாலும் நிறைய கதைகளோட நிறைய வசனத்தோட சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த 3 விஷயம் தான், ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். சரி, இது ஒன்னொன்னுத்தையும் பத்தி நம்ம என்னன்னு பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஸ்க். ஆஸ்க்னா கேளுங்கள். கேளுங்கள் அப்படின்னும் போது ஏன் சார் நான் கேட்கணும்? ஏன் கேட்கணும்னா, இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு இது மாதிரி அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி. இப்போ அந்த அற்புத விளக்கு தேய்ச்சா அதுல இருந்து ஒரு பூதம் வரும்ல, அந்த பூதம் வந்து நான் உங்கள் அடிமை உசார், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்கள் அப்படின்னு. அப்ப வந்து நம்ம என்ன கேட்டாலும் அது கொடுத்துரும். அது நீங்க நல்லது கேட்குறீங்களா கெட்டது கேட்குறீங்களா அதை பத்தி அந்த அற்புத விளக்குல இருந்து வந்த அந்த பூதத்துக்கு தெரியாது. நீங்க என்ன கேட்டாலும் இதோ கொடுக்கிறேன் அப்படின்ட்டு அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி இதை பார்த்துக்கணும், யுவர் விஷ் இஸ் மை கமாண்ட் அப்படின்ட்டு இந்த பிரபஞ்சம் வந்து காத்துக்கிட்டே இருக்கு. நீங்க எப்போ கேட்பீங்க, உங்களுக்கு எப்ப கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே கேட்கலாம். ஸோ கேட்கும் போது ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்றது நீங்க கிளியரா இருக்கணும். இப்போ எனக்கு கொஞ்சம் பணம் வந்தா நல்லா இருக்கும், எனக்கு ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும், இப்படி வந்து கேட்கறது வந்து அது உங்களுக்கு ஒரு கிளியரா இல்லை. கிளியரா கேட்கணும். உங்களுக்கு பணம்னா எவ்வளவு பணம் வேணும், வீடுனா எந்த இடத்துல எந்த மாதிரி எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல வீடு வேணும், அந்த மாதிரி. நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகணும், எதுல சக்சஸ்ஃபுல் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம என்ன வேணுமோ அது ரொம்ப டீடைல்டா கிளியரா கேட்கணும். அப்பதான் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு அது போய் புரியும். அடுத்தது ஆஸ்க் ஃபார் எக்ஸாக்ட்லி, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. நம்மளுக்கு தேவையில்லாததை நம்ம கேட்க வேண்டாம். நான் எங்க சார் தேவையில்லாதது கேட்கிறேன்? இப்ப நம்ம பேசும்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்போக்கன் வேர்டு. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசணும், தேவையில்லாததை பத்தி நம்ம பேச தேவையில்லை. ஸோ அதனால எக்ஸாக்டா கேட்கணும். ஸ்பெசிபிக்கா உங்களோட ஆசைகள் என்ன, அந்த ஆசைகளை வந்து கரெக்டா நம்ம கேட்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஆசை, இப்போதைக்கு இருக்கிற ஆசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட மகன் வந்து +2 எக்ஸாம்ல 98% எடுத்து நல்ல காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கா வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயம். இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஒரு ஆசை இருக்குன்னா, இந்த காலேஜ்ல ஒரு சீட்டு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது அப்ப அந்த காலேஜ் பேரும் நம்ம கேட்கணும், இந்த காலேஜ்ல கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த விஷயம் போயிட்டே இருக்கும், இது நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்க எந்த அளவுக்கு கிளியரா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்துல நம்ம போக்கஸ் பண்ணுவோமா, ஸோ அதை பத்தி நம்ம நினைப்போமா, அதை பத்தி நம்ம அஃபர்மேஷன் பண்ணுவோமா, அதை பத்தி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோமா. நேற்று நம்ம பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட எண்ணங்கள்ல அதை போய் பதிஞ்சு நம்ம எண்ணத்துல இருந்து இந்த யூனிவர்ஸுக்கு அந்த எனர்ஜி சிக்னல் போகும். ஸோ அப்ப நம்ம வந்து ரொம்ப கிளியர் கட்டா இருக்கணும். இப்ப என்னன்னா, நம்மளோட வேலை என்ன, பிரபஞ்சத்தோட வேலை என்ன, நம்ம என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்கறது. நம்மளோட வேலை என்ன, நம்ம கேட்க வேண்டியது. அந்த கேட்கிற விஷயத்த நம்ம கரெக்டாவும் தெளிவாவும் கிளியர் கட்டாவும் கேட்கும் போது இந்த பிரபஞ்சத்துக்கு வேலை ரொம்ப ஈஸி ஆயிடும். ஏன்னா நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ண தெரியாது, லாஜிக் பார்க்க தெரியாது, பாகுபாடு பார்க்க தெரியாது.
ஸோ நம்ம தான் அதை ஈஸியாக்கி கொடுக்கணும். நீங்க கேட்கக்கூடிய ஆசைகள், உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஆசைகள், அது வந்து எந்த விதமான ஆசையாகவும் இருக்கலாம். உங்களோட வந்து கெரியர் கோல், இப்போ நீங்க ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ அந்த கம்பெனில வந்து நான் ப்ரமோஷன் வாங்கணும், நான் எம்டி ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படின்னும் போது கரெக்டா ஸ்பெசிபிக்கா நான் இந்த கம்பெனில ஒர்க் பண்றேன், அந்த கம்பெனி பேரை சொல்லி இந்த வருட கடைசிக்குள்ள 2025 டிசம்பர் 31 நான் இந்த கம்பெனில இப்ப நான் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல நான் எம்டி ஆகணும். இது வந்து ஒரு கிளியரான ஒரு விஷயம். அது உங்க ஜாப் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், உங்க பினான்சியல் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம பினான்சியல்ல இப்போ நம்மளுக்கு வந்து சில கடன்கள் இருக்கலாம், பர்சனல் லோன் இருக்கலாம், இல்லை வெளியில வாங்கியிருக்கலாம், இல்லை நகையை வச்சிருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கணக்கு எடுங்க மொத்தமா. அதெல்லாம் கணக்கு மொத்தமா எடுத்து எவ்வளவு வருது, அதுக்கப்புறம் வந்து இந்த இன்சூரன்ஸ் அது இதெல்லாம் இருக்கும், வருஷம் வருஷம் கட்ட வேண்டியதெல்லாம் இருக்கும், அது எல்லாமே கணக்கெடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எவ்வளவு இருந்தா உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்க வாழ்க்கை அப்படின்ற ஒரு அமௌண்ட்டை உங்க மைண்ட்ல கொண்டு வாங்க. சார் எனக்கு வந்து கடன் எல்லாம் தீர்ந்தா போதும் சார். எந்த கடன் தீங்கணும்? நம்ம 1 வாங்கியிருக்கிறோமா, 2 வாங்கியிருக்கிறோமா, 3 வாங்கியிருக்கிறோமா? அப்போ வந்து இந்த பிரபஞ்சம் இதெல்லாம் ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்காது. ஸோ நீங்க கடன் சொன்னாவே ஃபர்ஸ்ட் கடன் தான் வரப்போகுது, அது வேற விஷயம். அப்ப உங்களுக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, சொல்யூஷன் என்ன, அதை பார்க்கணும். அப்ப அதெல்லாம் நீங்க தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் பண்ணி உங்க ஹஸ்பண்ட் வந்து எவ்வளவு வாங்கியிருக்காரு அதையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி, இல்லை உங்க ஒய்ஃப் எவ்வளவு உங்களுக்கு தெரியாம வாங்கியிருக்கிறாங்க அதையும் எல்லாம் சேர்த்து கால்குலேட் பண்ணி, சரி அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபாய் இருந்தா நம்ம வந்து லைஃப் செட்டில். அதே மாதிரி வந்து நம்மளோட குடும்பமோட அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கும் அது சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ எனக்கு வந்து 10 கோடி ரூபாய் என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை கிளியர் கட்டா நம்ம கேட்கணும். பர்சனல் growthனா இப்போ ஒருத்தர் பிசினஸ் பண்றாரு அப்படின்னும் போது தன்னுடைய பிசினஸ் பெரிய அளவுக்கு வரணும். பெரிய அளவுக்குனா எப்படி? நிறைய வியாபாரம் நடக்கணும், இல்ல நிறைய மக்களை பார்த்து நிறைய மக்கள் என் பிசினஸ் ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பர்சனல் growthம் கேட்கலாம். ஸோ கேட்கிற விஷயம் கிளியரா கேளுங்க, அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்ப இப்படி சொல்லுவோமே, இப்ப நீங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. இப்போ ஹோட்டலுக்கு போறீங்க, ஒண்ணு உங்களுக்கு வந்து தோசை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சரி புதுசா ஏதாச்சும் சாப்பிடலான்ட்டு ஒரு ஆசை இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே எடுத்து மெனு கார்டை பார்ப்பீங்க. அப்ப அந்த மெனு கார்டுல என்னெல்லாம் இருக்கு, நம்ம மெனு கார்டு யாரு படிக்கிறது? சர்வர் வருவாரு, உடனே நம்ம சர்வர் கிட்ட கேட்கிறோம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. சர்வர் லைனா சொல்லுவாரு, ஸ்டார்டிங் தோசையில இருந்து இருக்கிற பரோட்டா வரைக்கும் எல்லாம் சொல்லுவாரு. ஆனா உங்க மனசுல வந்து தோசை சாப்பிடணும்னு ஆசை இருந்தா கடைசியில இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம என்ன கேட்கிறோம்? சரிப்பா ஒரு மசாலா தோசை கொண்டு வாங்கன்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. இந்த ஹோட்டல் கதையை நம்ம கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணுவோம், சரிங்களா? சரி, இப்ப இந்த ஆஸ்க் அப்படின்ற இடத்துல ஹோட்டலுக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு தோசை சாப்பிடணும்னு ஆசை வந்துடுச்சு. அந்த சர்வர் வராரு. அந்த சர்வர் தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற இந்த நலாவதியினோட அற்புத விளக்கு மாதிரி. சர்வர் வராரு, நீங்க அந்த சர்வர் கிட்ட கேக்குறீங்க, என்ன கேக்குறீங்க? மசால் தோசை கேக்குறீங்க. ஸோ மசால் தோசைன்றது ஒரு ஸ்பெசிபிக்கான வார்த்தை, மசால் தோசை. இப்ப அதுல வந்து உங்களுக்கு அடிஷனலா ஏதாச்சும் தேவை அப்படின்னா நீங்க வந்து மசால் தோசையில வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியா போடுங்க, அது உங்களோட தேவை, நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்றீங்க. சரி, இப்ப நீங்க அதை கேட்டுட்டீங்க. இப்ப அதை கேட்டுட்ட பிறகு இது வருமா வராதா, இந்த மசால் தோசைக்கு அப்புறம் மசாலா வைக்காம கொண்டு வந்துருவானா, இல்ல தோசை திருச்சா போட்டுருவானா அப்படின்னு நீங்க என்னைக்காச்சும் கவலைப்பட்டிருக்கீங்களா? கவலைப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா சர்வர்கிட்ட சொல்லியாச்சு, அவன் கொண்டு வந்துருவான். அதுக்கு ஒன்னான டைம் ஆகும். சில டைம் 10 நிமிஷம் ஆகலாம், சில டைம் வந்து 1/4 மணி நேரம் ஆகலாம். ஸோ சொல்லியாச்சு. இதுதான் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்டையும் இதை தான் நம்ம கேட்க போறோம். சரி, இதை எப்படி கேட்கணும்ன்றத சில டிப்ஸும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்பெசிபிக்கா கிளியரா இருங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு நோட் ஒண்ணு வச்சுக்கோங்க, ஒரு டைரி வச்சுக்கோங்க. அதுல உங்களுக்கு தேவை என்ற விஷயத்த அழகா வந்து எழுதுங்க, ஸ்பெசிபிக்கா எழுதுங்க. என்னைக்கு நீங்க ஒரு விஷயத்த உங்களோட கையால உங்க பெண்ணு எடுத்து அந்த நோட்டுல எழுதுறீங்களோ அது நீங்க வந்து 10 தடவை 20 தடவை சொல்றதுக்கு ஒரு தடவை நீங்க எழுதுறது சமம். இப்ப
நம்ம பசங்களை டே எழுதி பாடுறா, பிராக்டினா போட்டு பாடுறா அப்படின்னு சொல்றோம்ல. எதுக்கு சொல்றோம்? நம்மளுக்கு தெரியுது ஒரு தடவை எழுதி பார்த்தா நம்ம மைண்ட்ல போய் நிக்கும் அப்படின்ட்டு. அப்ப நம்மளோட கோல்ஸ் நம்ம ஏன் எழுத மாட்டேங்கிறோம்? உங்களோட இலக்கு ஏன் நீங்க எழுத மாட்டோம்? உங்களோட ஆசைகளை நம்ம ஏன் எழுத மாட்டோம்? எழுதுவோம், ஸ்ரீராம ஜெயம் எழுதுவோம் 300 தடவை 400 தடவை. அது ஓகே, அது ஒரு மந்திரம் மாதிரி வச்சுப்போம். ஆனா அவங்களுக்கு தேவைன்றதை எழுதுறது அது ஒரு மந்திரம் தானே. அப்ப ஒரு நோட் எடுத்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கிளியரா ஸ்பெசிபிக்கா எழுதுங்க, டேட்டோட எழுதுங்க. இப்ப இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த வருட இறுதிக்குள் என் வாழ்க்கையில் ஒரு பதவி உயர்வு வேண்டும். சோ இது கூட இன்னும் ஸ்பெசிபிக்கா இல்ல. சோ அது என்ன பண்ணணும்னா, இந்த வருட இறுதிக்குள்ன்றதுக்குள்ள இந்த வருடம் 2025 ஜனவரி டிசம்பர் 31க்குள் என் வாழ்க்கையில் நான் வேலை செய்யற இது சோ அண்ட் சோ கம்பெனியில் எனக்கு இந்த டிபார்ட்மெண்டில் எனக்கு பதவி உயர்வு வேணும், எம்டி. அப்படி பதவி உயர்வுனா என்ன மாதிரி பதவி உயர்வு வேணும்? இப்ப நீங்க எந்த இதுல இருக்கீங்களோ அதுல இருந்து அடுத்த ஒரு 2 லெவலுக்கு மேல அந்த பதவி உயர்வு வேணும் அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிபிக்கா எழுதணும். ஸ்டேட் யுவர் டிசைர் இன் பிரசன்ட் டென்ஸ். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பேசணும்ல, சப்கான்சியஸ் மைண்டுக்கு நிகழ்காலம் தான் தெரியும், எதிர்காலம் பத்தி தெரியாது, இறந்த காலம் பத்தி தெரியாது. அப்ப நிகழ்காலம் நம்ம எப்படி எழுதணும்னா, நிகழ்காலத்துல நீங்க ஆல்ரெடி ஆகிட்டா மாதிரி எழுதணும். இப்ப உங்களுக்கு ஒரு கார் வேணும், அந்த கார் பென்ஸ் கார் வேணும். அந்த பென்ஸ் கார் ஒரு வெள்ளை கலர் பென்ஸ் கார் வேணும். இது உங்களோட கனவு. கனவுனா உங்களை தூங்க விடாம இருக்கிற ஒரு கனவு, தூக்கத்துல வர கனவு இல்லை, தூங்க விடாம இருக்கிற ஒரு கனவு. அப்ப ஐ வாண்ட் பென்ஸ் கார், எனக்கு பென்ஸ் கார் வேணும் அப்படின்ட்டு எழுதுறதை விட என்னுடைய புதிய காருக்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நன்றியுடன் இருக்கிறேன். அப்போ பிரசன்ட் டென்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி கார் வந்துட்டா மாதிரியும், அந்த கார் வந்ததுக்கு நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றீங்க, அந்த மாதிரி எழுதணும். எப்படி சொல்லலாம்னா, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அ பென்ஸ் கார், ஒயிட் பென்ஸ் கார், ஈவன் அந்த மாடல், அந்த கிளாஸ் இருக்குல்ல, கிளாஸ் இந்த கிளாஸ் அப்படின்ட்டு அதையும் நம்ம ரொம்ப ஸ்பெசிபிக்கா நம்ம நினைக்கணும். சொல்லும் போது பேசிக்கிட்டே இருக்கணும், கேட்கும் போது நம்ம அதே மாதிரிதான் கேட்கணும். ஓகே, பி கான்பிடென்ட் இன் யுவர் ரெக்வெஸ்ட். நீங்க என்ன கேட்கறீங்களோ அதுல கான்பிடென்ட்டா நம்ம இருக்கணும். சோ ஏன் கான்பிடென்ட்டா இருக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்தை எப்ப நீங்க நம்புறீங்களோ அப்பதான் அடுத்த லெவலுக்கே அது போகும். இப்ப உங்களுக்கு எனக்கு 100 கோடி ரூபாய் எனக்கு வேணும், 100 கோடி ரூபாய் எனக்கு வேணும். 100 கோடி ரூபாய் வேணும்ன்றது உங்க ஆசை. ஆனா அந்த 100 கோடி ரூபாய் போது 100 கோடிக்கு எவ்வளவு சைபர் அது கூட நம்மளுக்கு தெரியலையே. 100 கோடி கேக்குறமே, நம்மளுக்கு 1 கோடி இருந்தாவே போதும், இல்ல 10 கோடி இருந்தாவே போதும். 100 கோடி கேக்குறமே, யார் கேட்க சொல்லிட்டாரு, கேட்டா கிடைக்கும்ட்டு. சரி கேக்குறதா கேட்டு வைப்போமே, 100 கோடி கேட்போமே, 1000 கோடி கேட்போமே, 10,000 கோடி கேட்போமே அப்படின்ட்டு கேட்பாங்க. சரி கேட்கலாம், அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா சப்கான்சியஸ் மைண்டுக்கு 1 கோடியும் ஒண்ணுதான், 100 கோடியும் ஒண்ணுதான், 1000 கோடியும் ஒண்ணுதான். ஆனால் கான்பிடென்ட்டா இருக்கணும், கான்பிடென்ட்டா கேட்கணும். நீங்க ஒரு விஷயத்தை இப்படி கேட்டுட்டு இந்த பக்கம் நீங்களே அது மேல சந்தேகப்படக்கூடாது. சோ அதனால ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கணும். ஆஸ்க் வித் பாசிட்டிவ் எனர்ஜி, இதுதான் ரொம்ப முக்கியம். கேட்கறது எல்லாம் கேட்டுடலாங்க, ஆனா பாசிட்டிவ் எனர்ஜியோட கேட்கணும். அப்படி கேட்கும் போதுதான் உங்களுக்கு பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஜெனரேட் ஆகும். சொன்ன பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சினா ஹை ஃப்ரீக்வன்சி ஜெனரேட் ஆகும். அந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஜெனரேட் ஆகி நீங்க அதை நம்பிட்டே இருக்கும் போது அது ஒரு எமோஷனா கிரியேட் ஆகி இந்த பிரபஞ்சத்துக்கு போய் அது சீக்கிரமா கிடைக்கும். இப்ப எப்படி நீங்க அந்த சர்வர் கிட்ட எனக்கு ஒரு மசால் தோசை வேணும் டாட் அப்படின்ட்டு சொல்லிட்டீங்களா? பாசிட்டிவா கேட்டுட்டீங்களா? ரொம்ப கான்பிடென்ட்டா கேட்டீங்களா? அந்த மாதிரிதான் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் கேட்கணும். சோ இதுதான் ஆஸ்க், கேளுங்கள். கேளுங்கள் தரப்படும் அப்படின்றாங்களா, அதான் இந்த கேளுங்கள். சரி.